மக்களே, நம்மில் பலருடைய பேங்க் அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி வங்கிகள் அடிக்கடி அபராதம்ங்கிற பேர்ல பணத்தை பிடிக்கிறத நாம பார்த்திருப்போம். இந்த மினிமம் பேலன்ஸ் அபராதம் மூலமா மட்டுமே பொதுமக்களிடம் இருந்து வங்கிகள் எவ்வளவு கோடி ரூபாயை வசூலித்திருப்பாங்க? இத பத்தி மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் என்ன? அத பத்தி இந்த வீடியோவுல பார்ப்போம். மாநிலங்களவையில மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக வெளியிட்ட முக்கிய தரவுகள் என்னன்னா, கடந்த 4 நிதியாண்டுகள்ல, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023 முதல் 2026 வரை மட்டும் மினிமம் பேலன்ஸ் இல்லாததால வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து மட்டும் ரூபாய் 26,170 கோடிக்கும் மேல வங்கிகள் அபராதமா வசூலிச்சிருக்கு. அதே போல கடந்த 2025-2026 நிதியாண்டுல மட்டும் ரூபாய் 7,086.63 கோடி அபராதமாக பிடிபட்டு இருக்கு. இதுல பொதுத்துறை வங்கிகளை விட தனியார் வங்கிகள் தான் 2 மடங்கு அதிகமா, அதாவது ரூபாய் 4,948.71 கோடி வசூலித்து முதலிடத்துல இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 12 பொதுத்துறை வங்கிகள்ல 10 வங்கிகள் சாதாரண சேமிப்பு கணக்குகளுக்கான இந்த அபராத கட்டணத்தை முற்றிலுமா நிறுத்திட்டாங்க. மீதமுள்ள 2 வங்கிகள் கட்டணங்களை சீரமைச்சிருக்காங்க. பிரதமரோட ஜன்தன் கணக்குகள் மற்றும் அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு கணக்குகள்னு மொத்தம் 73 கோடி கணக்குகளுக்கு எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் விதிக்கப்படுறது இல்லைன்னு அரசு தெளிவுபடுத்தி இருக்கு. சோ இங்க வாடிக்கையாளர்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட வங்கி கணக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட மினிமம் பேலன்ஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் போன்ற சில கணக்குகளுக்கு மினிமம் பேலன்ஸ் கட்டாயம் இல்ல. முக்கியமா தேவையற்ற அபராதங்களை தவிர்க்க உங்களோட கணக்கை தொடர்ந்து கண்காணிக்கிறது நல்லது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களோட கணக்குகள்ல இருந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவ்வளவு பெரிய தொகை அபராதமா வசூலிக்கப்படுறது நியாயமா? மக்களவை குழுவே இந்த அபராத முறையை முற்றிலும் ரத்து செய்ய RBIக்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. உங்களோட வங்கி கணக்கிலும் கூட இது போல அபராதம் பிடிக்கப்பட்டு இருக்கா? வங்கிகளோட இந்த நடவடிக்கை பத்தின உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.